5 பொருள் இருக்குல்ல. வாழைப்பழம், கற்கண்டு, தேனு, நெய், அடுத்து பேரிச்சம்பழம் 5. இப்ப பஞ்சாங்கம்ங்கிறதுக்கு நாள், திதி, வாரம், யோகம், கரணம் 5 இருக்கு. அப்ப சொல், பொருள், யாப்பு, அணி, எழுத்து, இலக்கணம் எல்லாம் 5 பொருள்களை குறிக்குது. பஞ்சபாத்திரம்னா 1. ஏன் அது மட்டும் பஞ்சபாத்திரம்னா 1ன்னு வந்துச்சு? 5 பாத்திரம் இருக்கு. 5 பாத்திரம் எப்படி பஞ்சபாத்திரம்னா? என்ன அர்த்தம் வேணும்ல? இதெல்லாம் அப்படிதான் இருந்தது. அதனால பாடுறேன். நான் பாடணும்ல? நான் பாடணும். பாடி என் பொண்டாட்டி நீதானே கண்மணிக்கு பாவையை போல் பெண்ணுக்கு பெண்ணை பேராசை கொள்ளும் பெண்ணரசு வெள்ளி மாது வந்தவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறியும் முன்னரே பாருங்கள் வேடுவரே பாவலரே காவலரே என்று உங்களுடைய அழகான வரவேற்புக்கு நன்றி. நானும் எத்தனை இடத்திற்கு சென்றிருக்கிறேன், எத்தனை பேர் சந்தித்தும் இருக்கிறேன். அங்கெல்லாம் காணாத ஒரு அன்பான வரவேற்பை இங்கே கண்டேன் தங்களிடம். அதனால மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் யார் எதற்காக வந்திருக்கிறேன் என்ற விவரத்தை கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள். காவிய புகழ் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரனா என் பெயரை கந்தவேடன், தந்தை பேரை விருத்த வேடுவன், தாய் பேரை விருதாம்பிகை வேடுவன். எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அம்மாமன் பேரோ கார்மேனி மன்னன். அம்மா எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அதில் மூத்த குட்டியை நான் ஏற்ற படை தலைமைக்கு மன மகிழ்ந்து பரிசாக பெற்று விட்டேன். மூத்த குட்டியை பிடிச்ச எனக்கு இந்த இளைய குட்டியை பிடிக்கணுங்கிற ஆசை வந்தது. நானும் வந்து குட்டியை பார்த்தேன். குட்டி என்னை பார்த்தது தெரியவில்லை. ஓட முயன்றது. ஓட முயன்ற ஒன்றை நான் பிடிக்க முயன்றேன். இடையில உங்க அண்ணன் தடுத்து நிறுத்தியாச்சு. ஏன் எதற்கென்று வினவினேன். இடத்துக்கு தலைமை என்ற பொறுப்போடு தாங்கள் இருப்பதாக தங்கள் இடத்துல தெரிவித்தால் குட்டியை பிடிக்க நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னு உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அதனால நான் தேடி வந்த அந்த குட்டி எந்த குட்டி அப்படின்னு அறிஞ்சு புரிஞ்சு நீங்க வாயை திறந்தெல்லாம் சிரமப்பட வேண்டாம். ரொம்ப நேரமா சிரமப்படுறீங்க. ஆனாலும் ஒரு சாடை காட்டினீங்கன்னா ஏன்னா குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை நிறைய உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால லேசா அப்படி சாடை காட்டினா என்ன கண்ணடிச்சு வராத உங்களை கையை பிடிச்சிருந்தாலும் வரமாட்டான். சட்டி சறுக்குனா சாடை நமக்குங்கிற பழமொழி உதந்தார் போல தெரியும் நினைக்கிறேன். அதனால குட்டியை பிடிக்க நீங்க சம்மதம் சொன்னாலும் பிடிப்பேன், இல்லைனாலும் பிடிப்பேன், அது வேற விஷயம். ஆனால் குட்டியோட பெருமையை சொல்றேன், கவனமா கேளுங்க. அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் முடிய பிறக்கே தெய்வத்தாராகாதெனினும் முயற்சி தன்னில் வருத்த கூலி தரும். அன்றே பாடி வைத்த காவியம் அதோடு அந்த ஓடியம் அந்த கண்ணாய் உள்ளம் பெற்ற
சித்தம் அகங்காரத்தை கையிலாக சேர்த்திருக்கி தஞ்சமோ அந்த வெள்ளத்தில் வந்த வள்ளி மாநில வழியாக ஒரு புள்ளிமான் வர கண்டது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாருங்க, கம்பனுக்கு எதிரான கால எழுத்தை தலை எழுத்தாக கொண்டது என்மான். ஒருவேளை அந்த எழுத்துன்னு தெரியலைன்னா ஒரு எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமான் முருக கடவுள், நீங்க வணங்கு உங்க குல கடவுள். அந்த 6 எழுத்துல 7 எழுத்தை தலை எழுத்தாக கொண்டது என்மான். ஒருவேளை அந்த எழுத்துன்னு தெரியலைன்னா எல்லாம் என் தலையெழுத்தி அப்படிலாம் தப்பிச்செல்லாம் போக முடியாது. ஏன்னா ஆலையில சிக்கின கரும்பு நசைஞ்சாமலோ சாறு இறங்காமலோ போகாது, பாலக்கண்ட பூனை கொத்தாமலோ குடிக்காமலோ போகாது, கால சுத்தின பாம்பு கொத்தாமலோ கடிக்காமலோ போகாது. மொத்தத்துல நீங்க சிக்கி இருக்கிறீங்க. ஒண்ணு குட்டியா கொடுங்க, இல்லைன்னா நீங்க வாங்க. என்ன பதில்? ரொம்ப அருமையான பேச்சு. பேச்சு கண்டு பிறந்தவர் போல் நாங்கள் பேசுகிறது. எல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப அருமையா தான் பேசுறீங்க, பாருங்க. உங்களை பார்க்கிறதா அப்படிதான் பேசுவாங்களோ அப்படின்னு உங்களை பார்த்துதான் கத்துக்கணும் போல ஆசை. என்ன நாங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் இந்த காட்டுக்குள்ள வாழ்றோம், இப்படி ஒரு பேசக்கூடியவர் நம்ம இனத்தவர அப்படின்னு ஒரு சிந்தையாக இருக்கிறது. கொஞ்சம் சாந்தமா பேசுனீங்க பேச்சாளி நீங்க அதுக்கு சொல்ல வர நம்மகிட்ட ஒண்ணு இல்லைங்க. மதுரையில வந்து உட்கார்ந்து கூட நினைச்சேன் மயில்ராஜன் போனோன்னு ஒரு விஷயத்த பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். விழுப்புரத்துக்கு போனா அங்க எல்லாம் போனா தினமும் தொலைபேசியில தொடர்பு கொள்றான், எப்படியாவது அண்ணன் ஒரு விஷயத்த சொல்லிடுமேன்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். இங்க வந்து தொண்டக்குழியில இருந்து வெளியே வர மாட்டேங்குது. இப்ப சொல்ல ஞாபகம் வந்துச்சு. தொண்டக்குழிக்கு நாக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 5000 மைலா? கொஞ்சம் தூரம் தான். இல்ல ஏன் வரல? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் நினைக்கணும், வேணாலும் வாங்கி வைக்கலாம். தொட்டில் அவன் நினைச்சு கட்டினாத்தான். அதனாலதாங்க சொல்றேன், நம்ம தான் ஆளுன்னு நினைக்கவே கூடாது. எனக்கு என்னங்க இவ்விடத்துல நான் சொல்ற வார்த்தை நீங்க முதல்ல கேட்கணும். சொல்லுங்க. ரொம்ப அருமையா பேசுறீங்க. இந்த இடத்துல ஆளே சிக்கிற கரும்பு போல நசுங்காமோ சாரி இறங்காம போகாது. ஆமா, சிக்கிடுச்சுன்னா அப்புறம் நசுக்கிட்டா கரும்பு கோணியில் அது மனம் கொண்டுருமோ. கரும்பு கோணியில் சாரும் கட்டி ஆகும். இரும்பு கோணியில் நிலப்படியை யாரையை வெள்ளலாம். நரம்பு கோணியில் நாம் அதற்கு என்ன செய்வோம் சொல்லுவாங்க. பண்ண முடியாது. வயசாச்சு அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். எல்லாம் அவன் ஜெயில் தான். சத்தம் போக்கு சிவன் போக்கு, சத்தம் போட்டா செல்வாக்கு. யாராட்டுக்கு எதை சொல்லணும், யாராட்டுக்கு எதை கேட்கணும் அப்படின்னு ஒரு வகமுறை. ஆமா, இடம் பொருள் ஏவல்னு ஒரு மனிதனில் நிறைய தூக்கணும் தான் ஒரு நிறைய சொல்ல தாண்டி போயிட்டணுமோ. ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் மீனரை குறைத்திட்டு இடராகுமே அப்படின்னு சொன்னாங்க. பண்டைய வழகி இருந்தார் உள்ள நல்லோரை கண்டே கழித்தன் குறவாடி தமிழ்களை பருகற்றோரை படிச்சவன் அப்படி இருக்கணுமா? மதுதனை உண்டு தியங்கி கிடந்ததை கண்டு தானதை சம்பவின் கருதானிடம் தடவை முன்வைத்து பார்த்தாலும் மதியம் மண்டல் என்று எண்ணி மலக்கவியம் குவியும் என்று அஞ்சு பறந்து கொள்ள வந்தோ பழமோ புதுமையை போட்டாலும் சிந்தாமணி நமக்கு அடிச்சு வைக்கிது. அவ்வளவு ரொம்ப அழகான படம் பாருங்க. இந்த நாவல் படத்தை பார்க்கும் பொழுது தேன்முக கண்டு அந்த வண்டி என்ன பண்ணுச்சா நாவல் படம் போல அழகா கிளம்பிச்சா. இந்த பெண்மணி பாக்கல நாவல் படம் தான் அந்த கருமை நிலத்துல அழகா இருக்கும் அப்படின்னு எடுத்து உள்ளங்கையில வச்சு பார்க்கலாம். ஆனா மயக்க நிலையில இந்த வண்டி என்ன நினைச்சுச்சான், அடடா ஏதோ தாமத மனத்துல சிக்கிக்கிட்டோமே அப்படின்னா அந்த பெண்ணோட கை அவ்வளவு மென்மையா இருந்திருக்கு. அதை காட்டில் பாருங்க, நிலவு பல போதோ அந்தி சாய போதோ இந்த மலர் மூடியிட போதோ நம்ம உயிர் பறிபாக போதோ இந்த வண்டி என்ன நினைச்சான், மலர்ல இருந்து முதல்ல பறந்தாலும் அந்த வண்டு பறந்துச்சான். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் ஆதரடிக்கு நெறிஞ்சு பழம். அதான் மோப்ப குலை அடிச்ச முகம் பிரிந்து நோக்க குலை வந்தது அனிச்ச மலம் போல வந்தவர்க்கு விருந்தினருக்கு முகர்ந்து பார்த்தா பாடி விடுமா. அதை விட மென்மையானது அந்த அன்னத்தின் தூவி என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய பாதமும் இடையும் என்று சொன்னார். முகர்ந்து பார்த்தாலே வாடி போகும் மலர் அனிச்ச மலர். அதை விட ஒரு பெண்ணோட பாதம் மென்மையானதுன்னா மென்மையானதான். அப்ப எப்படி நடக்கணும்? மென்மையா நடக்கணும், அன்னம் போல் நடக்க வேண்டும். அன்னமே பார்த்து சீதையிட்டு தான் கத்துக்கிச்சான். அதை கம்பர் பாடுறாரு. ஆமா, கம்பரே அயோத்தியில பார்க்கும் போது அதைத்தான் பாடுறாரு. சரி, இவ்வளவா நடந்தது. நீங்க இந்த இடத்துக்கு மான்கள் வாரிடம் தகுந்தவாறு தற்ப சூழ்நிலை கேட்டவாறு இடம் இது கிடையாது. தவறான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற உங்க அப்பா அம்மா சொல்லிவிடுறேன்னு உங்களுக்கு தெரியலையா? ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்குகளுக்கு, 6 அறிவு மனிதனுக்கு சொல்லுவாங்க. 5 அறிவு விலங்குகளுக்கு, மனிதர்கள் பல பேருக்குமா? பல பேருக்கா? எல்லாரும் மனுஷன் இல்ல. சரி, எல்லாரும் மனுஷன் சொல்றான். எத்தனை பேர் 6வது அறிவை பயன்படுத்துறோம்? மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே வர்றாரு, மக்களும் விலங்கு ஒண்ணு. கன்னியாகுமரி மாவட்டத்துல தொல்காப்பியர் பிறந்திருக்கிறார். வருடம் ஒரு முறை அவருக்கு விழா நடக்குது. எத்தனை ஆண்டுகள் ஆச்சுன்னு அந்த கணக்கெல்லாம் இருக்கு. அப்ப அறிவு மனிதனுக்கு சில பேருக்கு முழுமையா வேலை செய்யல, தெரிஞ்சு தெரியாதது போல. இப்ப நான் ஏன் சொல்ல வரேன், நீங்க சில வீட்டுல போய் கேட்பாங்க, ஏமா அவங்க வீட்டுக்காரருங்க தான் போச்சு அப்புறம் வரும் சொல்றோமா இல்லையா? யதார்த்தம் நடக்குதா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனாலும் இந்த தமிழர்கிட்ட ஒரு மாண்பு இருந்தது. ஒரு அறிவு குறைஞ்சதுக்காக
அறிவோடு இருக்கிற மனிதனுக்கு உயர்ந்தனின்னு இலக்கணம் பேர் வச்சது. சரி, அச்சத்துக்கு அக்னினை அப்படின்னு தாழ்வுன்னு சொல்லல. ஏன் தாழ்வா சொல்லல? தாழ்வுன்னு சொல்லக்கூடாது. உயர்ந்த குணமும் உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த எண்ணமும் தமிழனுக்கு இருந்து. கசப்பான காய் பாகற்காய். ஆமா, அத கூட கசப்பு காய் நம்ம சொல்லக்கூடாது. பாகற்காய் இனிப்பா அச்சத்து காய் அப்படின்னு பாகற்காய் அதுக்கு உயர்வான திரையில பேர் வச்சாங்க. கஞ்சத்தனமா ரொம்ப இருந்தாருன்னா அவர் போய் ஏன் அப்படி கஞ்சத்தனமா கோவம் வந்துடும். ஏன் அப்படி கருமையா இருக்கேன்னு கோவம் வந்துடும். ரொம்ப சிக்கனமா இருக்காது, என்ன கொஞ்சம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க, அது கொஞ்சம் இதமா இருக்கும். அர்த்தம் ஒண்ணுதான், ஆனா அர்த்தங்கள் எல்லாருக்குள்ள முடங்கிருக்கா. வீட்டுல உள்ள வார்த்தைகளும் தன்னுடைய கணவன் மனைவி இடத்துல மனைவி கணவன் இடத்துல ரொம்ப ஆலோசிச்சு பேசணும். நீங்க முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் கிளிகிறது என்னமோ சேலை. நானே சொல்லுவாரு, பொண்டாட்டி எப்படியோ பார்த்து பார்த்து உங்களுக்கு சமைச்சு வைப்பா. அதுல ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு வேலை. இப்படிதான் பாருங்களே, கணவன் மனைவியும் சாப்பாடு அந்த பொண்ணு தம்ம கணவனுக்கா ரொம்ப அருமையா சமைச்சு வைக்கலாம். நேரம் 4 ஊட்டி ஓட்டுருங்க. 4 ஊட்டி போட்டு. ஆமாங்க. இப்போ அதுக்குள்ளாமா ரிசிப்ட் ராத்தங்க இல்ல. சரி இருக்கட்டுங்க, உங்க குட்டி எத்தனை குட்டி விட்டாலும் போடட்டும். ஆனா இந்த இடத்துல உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்ல குடும்பத்துல 5-6 பேர் 10 பேர் இருந்தாங்க. எத்தனை பேரு? அண்ணன், தம்பி, மாமே, மச்சான், அக்கா, தங்கச்சி, சின்னம்மா. விவசாயம் பண்ணணும்னா கருத்தர் வரைஞ்சு வந்தா கூட கம்பு வரைஞ்சு வரணும். அந்த மாதிரி இருக்கிற வீட்டுல அப்படி இருந்துச்சு. ஒருத்த பார்த்தா ஒரு விசேஷம்னா அவ்வளவு உறவுகள் இருந்துச்சு. நிறைய கூட்டு குடும்பமா இருந்தாங்கல்ல. நாம் இருவர் நமக்கு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்புறம் நமக்கு எதுக்கு 2 பேர், நம்ம போதும் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அப்புறம் ஒண்ணு வேண்டா இருக்கிற சிரமத்துல நம்ம 2 பேருமே இருந்தோம்னா கடைசியா சுடுகாட்டுல போய் அவங்க படத்துக்கு நிலைமைக்கு வந்துருச்சு உலகம். எப்படி போயிடுச்சு நாகரிகம். அப்ப உறவுகள் எல்லாம் எப்படி மறைந்து கொண்டிருக்கிறது பாத்தீங்களா? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த உறவை வகுத்து பெருசாக்கணும், கருத்தையும் பெருக்கணும். அதனாலதான் இந்த குட்டி நேரம் 3 ஊட்டி ஓடுறது. என்ன 4ல இருந்து 3 குறைச்சிட்டீங்க? குறையும் திடீர்னு கூடும். அப்படி மாதிரி ஏன் குறையுது? ஏன் குறையுது? கூடும்போது எதுக்கு குறையுது? கூடிக்கிட்டே தான் போகணும். அப்படியே குறையும் இல்ல, நேரம் கொஞ்சம் சுருக்க கூடிக்கிட்டே இருக்கு. சரியில்லையா? என்னாச்சு, தப்பா போயிருந்தா? இல்லையே, குட்டி போடுறது என்ன ஒரு இனப்பெருக்க மூலமாக அது குட்டி போடக்கூடியது. அது மான் குட்டி போய் நீங்க எப்படி? அதுதான் சொல்ல வந்து இந்த அறிவு மனிதனுக்கு 5 இருக்குல்ல, அது போல உருவத்தை வச்சு அறிவை இடம் விடக்கூடாது. பறவைக்கு எத்தனை அறிவு சொல்றோம்? 4 தான். ஆனா தூக்கணாங்குருவி பறவை தானே, அது கூடு பாத்திருக்கீங்களா? ரொம்ப உச்சியில உயரத்துல மரத்துல கூடு கட்டும். அது ஆண்குருவி தான் கட்டும், பெண்குருவி கட்டாது. அத பெண்குருவி பார்வையிட்டு நல்லா இருந்தா வாழ, இல்லைன்னா வாழாது. அப்போ புருஷன் வீடு பாக்குறாரு, பொண்டாட்டி போய் பார்த்து பரவாயில்ல இந்த வீட்டுல நம்ம குடி வந்துருவோம் சொன்னாட்டா அறை வச்சு கட்டுவாங்களாம். அதுக்கு விளக்கத்துக்கு மின்னட்டா பூச்சி கொண்டு வந்து வைப்பாங்க. மின்மினி பூச்சிலேயே அதுக்கு பெண் மின்மினி பூச்சி தான் விளக்கறிங்க. மின்மினி பூச்சி எரியாது. அதோட இருக்க அந்த வீடு கட்டியாச்சுன்னா உள்ள பஞ்சு கொண்டு வந்து வைக்கும். அது மட்டும் இல்ல, அது தட்பவெப்பநிலை சரியா இருக்கு. மழை வந்தா குளிரும், வெயில் வந்தா சுடுமேன்னு சந்திரகாந்த கல்லுன்னு இந்த பூமியில இருக்கு. அந்த பறவைகள்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த கல்லுல 4 கிடக்குமா அந்த கூட்டுல. அவ்வளவு நேர்த்தியா ஒரு சொட்டு மழை உள்ள விழாம கட்டுது. அப்படின்னா நான் கேட்கிறேன், அது என்ன மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல பட்டம் வாங்கிச்சு. அதுக்கு அறிவு 4ன்னா யாரு ஏத்துக்குவா? சரி, அதை விட பாருங்க, இந்த குட்டிக்கு நீங்க நினைக்கிற மாதிரி 4 கால் இருக்கு நினைக்காது, 9 கால் இருக்கு. 9 காலா? ஆமாங்க. என்ன ஒரு அறிவு 6 இருக்கு. 6 அறிவா? ஆமா. விலங்குக்கு மானியத்துக்கு 6 அறிவா? யோசிக்கிறீங்க. ஆமாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். குட்டி ஓடுறீங்க. இன்னி பெண்ணுக்கு கூடுது. அதாவது ஒப்பம் சரியில்லையே. அப்படியே இதெல்லாம் பாருங்க, நீங்க சொல்றது போல வாக்காள கட்ட கழுதையா? போகாதுக்கு திருப்புகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்க்கால கெட்டு போன கழுதையா அது போகால விட்டு திருப்பணும். நம்மள படமொழி வாங்கி சொன்னாங்க. ஒரு உப்பு வியாபாரி இருக்கிறாரு. அவர் தினமும் கழுத முதுகுல உப்பு மூட்டை ஏற்றி போறது வழக்கம். கழுத கதையா? ஆமா. அப்ப நிறைய வரும், பரவாயில்லையா? எரி இருக்கிற நேரத்துல இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. கிளை என்ன போட வேணாட்டாங்க. வேணாமா? இதுக்கெல்லாம் நான் போய் 6 குட்டிஸ்ல வந்துருக்கேன். அப்படியா? சரி, ஒண்ணும் பிரச்சனை, நீங்க விஷயத்துக்கு வாங்க, போட்டுருவோம். அது எதுக்கு அந்த குறை இருக்கு? சரி, இருக்கு, போட்டுருவோம். அப்படியா? போட்டுருவோம். அப்ப நான் செய்வோம். ஏன் மன நிறைவு எனக்கு அது முறையோடு இருக்கணும். ஆளையெல்லாம் அதுக்குன்னு எடுத்துட்டு வந்துருக்கேன். அப்புறம் குட்டி கேள் குட்டி போட்டுருங்க நேரம். என்ன பேர் அந்த மனுஷனே நீ ராய் மாதிரியா? எங்க துரித உணவகம் எல்லாம் வந்துருச்சு. ஆமா, அவசரம் தானே. அதுக்காக பாஸ்ட் ஃபுட்னு பேரு ஆங்கிலத்துல. அதுல இருக்கிற ஆபத்து யாருக்காவது விளங்குதா? அதெல்லாம் ஏங்க பாஸ்ட் ஃபுட்னு பேரு தெரியுமா? அதுல இருந்து அந்த ஆங்கிலத்துல பாய்சன் ஒண்ணு இருந்து நம்ம ஆயுட்காலத்தை குறைக்கிறதுக்கு பேர் தான் பாஸ்ட் ஃபுட். தமிழை ஒழுங்கா பேசி, தமிழை சரியா எழுதி, தமிழை பயன்படுத்தணும்னா வயசு 120 இருந்துச்சு. அப்புறம் 80 100 ஆச்சு, அப்புறம் 80 ஆச்சு, 60 ஆச்சு, 40 40 கடக்க முடியல. நீங்க வேற எமன் இருக்கார்ல, எமன் சொன்னாலும் எல்லாத்தையும் முடிக்க நான் தான் மெதுவா எண்ண மாட்டு மேல வரல அப்படின்னு. ஆனா ஏன்னா அதுக்கெல்லாம் மறுபடியும் யோசிச்சு சொன்னாரா, நான் போய் பிடிக்கிறதுக்காக இவங்க வராங்க இருசக்கர வாகனத்துல என்னைய தேடி அப்படின்னு. எவ்வளவு வேகமா வந்து சேராங்க அப்படின்னாரு. வேகமா விஞ்ஞானம் வளர 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 ஆபத்து. அதாவது பாருங்க, 1 லட்சம் 2 லட்சம்
கருப்பா இருக்கும் பசுமாடு வெள்ளையா இருக்குன்னு சொல்லி பிடிக்கணும்னு நினைச்சேன். இந்த குச்சி மேல எனக்கு அதிக பாசம். கொஞ்சம் பக்குவமா தெரிஞ்ச மாதிரி அழகா பக்குவமா பேசுறது பாருங்க. அந்த சிந்தனை தான். இப்ப பசுமாடு கட்டி கிடக்கிறவன சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எரும மாடு சாக்கடையா இருந்தாலும் படுக்கும். ரொம்ப நேரம் வெயில்ல எரும மாடு நிக்காது. அது சாக்கடையா இருந்தாலும் விழுந்துடும். பசுமாடு ரொம்ப நேரம் வெயில் நிற்கும். அந்த சக்தியை இறைவன் முதுகுல கொடுத்திருக்கிறேன். 1000 மாடுகளுக்குள்ள விட்டாலும் பசுமாடு தன் கண்ணுக்குட்டியை கண்டுபிடிக்க முடியும். 10 மாடுகளை விட்டாலும் எரும மாடு கண்டுபிடிக்க முடியாது. எரும மாடு அடர்த்தியா இருக்கும், ஆனா மந்தம் உண்டாகும். பசும்பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. அதனாலதான் அதை கோமாதான்னு கும்பிடுறோம். ஆனா ஒண்ணுங்க, எரும மாடு நம்ம வீட்டுல நிறைய பேர் வளர்த்தாலும் பிள்ளைகளை திட்டும் போது ஏன் எருமை சொல்லு பச்சே கேட்கிறான்னு கேட்கறாங்க. அதனாலதான் எருமை மந்தம்ங்கிறத உணரணுங்கிறதுக்காக. ஆனா நான் அப்படி இருக்க முடியாதுங்க. அதனாலதான் கேட்கறது. குட்டி நேரம் 10 குட்டி சாணம் தான் திருநீராவும் ஆகுது. பராமரிக்கப்பட்டு கன்றுகளை வளர்க்கப்பட்டு அதன் சாணத்தை எடுத்து பதப்படுத்தி அதுக்கு ஒரு பஞ்ச காவியம் உருவாக்கி பஞ்சகவ்யம்னு பேரு. அதெல்லாம் சரி, இதெல்லாம் பயன்படுத்தி தான் அதை எரிச்சு திருநீரா அது பதிகப்படுத்தி அதை நம்ம பயன்படுத்துறோம். பஞ்சகவ்யம்னா 5 பொருள் போடணும். சரி. பஞ்சாமிர்தம்னா 5 பொருள். பஞ்சாங்கம்னா 5 தான். இலக்கணம்னா 5 இருக்குல. பஞ்சபாண்டவர்னா 5 பேர் இருக்காங்கல. யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். பஞ்சாமிர்தம்னா 5 பொருள் இருக்குல. வாழைப்பழம், கற்கண்டு, தேன், நெய். அடுத்து பேரிச்சம்பழம். 5. இப்ப பஞ்சாங்கம்ங்கிறதுக்கு நாள், திதி, வாரம், யோகம், கரணம் 5 இருக்கு. அப்ப சொல், பொருள், யாப்பு, அணி, எழுத்து, இலக்கணம் எல்லாம் 5 பொருள்களை குறிக்குது. பஞ்சபாத்திரம்னா 1. ஏன் அது மட்டும் பஞ்சபாத்திரம்னா 1ன்னு வந்துச்சு? 5 பாத்திரம் இருக்கு. 5 பாத்திரம் எப்படி பஞ்சபாத்திரம்னா என்ன அர்த்தம் வேணும்ல? இப்ப இதெல்லாம் இத்தனையும் சொன்னதுனால 5 வருது. சரி. இப்ப நவகிரகம்னா 9. நவதானியம்னா அது 9 இருக்கு. நவசக்தினா அது 9 சக்திகள். நவதுவாரம்னா நவதுவாரம் 9 துவாரங்கள். அப்ப நவ இந்தியான்னா அது எப்படி? புதுமை. அதெல்லாம் 9 நவம் என்றால் புதுமை என்று சொல்வாங்க. நவம்னா புதுமை. இந்த குட்டி நேரம் 12 ஊட்டி போட்டுருக்கு. ஒரு டஜன் ஆக்கி தரணும். பாட்டு பாட நீ அடையாளம் பாடலாம். 1 மணி நேரம் பாடுங்க. அடையாளமா? அதனால சீக்கிரம் அடையாளம் கேட்டுக்கவா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடையாளத்தை சொல்லுங்க. நான் மாவுக்கு அதை அடுத்த ஒரு வழிமுறையை தேடிக்கிறோம். நீங்க அடையாளம் பாடுறது 1/2 மணி நேரம் பாடுது இல்ல. கிழவன் சின்ன இருக்குல்ல பாடி பாட்டு பாடுங்க. நேரம் ஆகுது, பிரச்சனை இல்லை. பாடுங்க. வாங்கப்பா ஒரு பாட்டு பாடுகிறீங்க. என்ன கூப்பிடுங்க. அதைத்தானே இந்த முழுக்க நம்ம அம்மா பாடணும்னு ஆசைப்படுது. நீங்க உங்க பாட்டுக்கே பாடி இருக்கு. அப்ப நான் பாட மாட்டேன். நல்லா பாடு. நீங்க பாடும்போது நான் பாடக்கூடாதா? இல்லாத பொருளை தேடி வந்த உங்களுக்கே பிடிக்கும்போது இல்லாத பொருளா? ஆமா. நீங்களா முடிவு பண்ணாதீங்க. நான் கேக்குறேன். சரி. நான் அந்த இடத்துல நான் தேடி வந்த குட்டி இருக்குன்னு நிரூபிக்கிறேன். மான் குட்டி இருக்குன்னு நிரூபிச்சு. எப்படி நிரூபிக்கிறீங்க? போட்டி வைப்போங்க. சரி. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? மான் குட்டி இங்க இருக்குன்னு நான் நிரூபிச்சுட்டா நான் சொல்றதை கேக்குறீங்களா? நிரூபிச்சுடுங்க. நீங்க தேடி வந்த மானை நான் தேடி தரேன். அதெல்லாம் கேட்கல. நான் தேடி வந்த மான் குட்டி இங்க நிரூபிச்சுட்டா எப்படி நிரூபிப்பீங்க? அது ஏன் சமத்து அப்பா இருக்க நீ ஏத்துக்க மாட்டீல்ல. சரியா நிரூபிச்சுட்டா நான் சொல்றது நீங்க சரியா மட்டும் நீங்க தேடி வந்த மான் குட்டி நிக்கணும். அப்படி நிரூபிச்சுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஒருவேளை இல்லையா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். ஒண்ணு அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் தான் முதல்ல சொல்றேன். முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் கிளியில நம்ம சேலை தானே. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய எடுத்தாலும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய எடுத்தாலும் பாதிப்படைகிறது பெண்கள் தான். முதல்ல பிள்ளைகளை வளர்க்கும் போதே சொல்லி வளர்க்கணும். எப்படி பெண் பிள்ளையை சொல்லி வளர்க்கணுமோ அங்கே போய் நிக்க கூடாது, இங்க போய் நிக்க கூடாது, ஆம்பளை பிள்ளை எடுத்து பேசக்கூடாது, ஆம்பளை பிள்ளை கட்டுப்பட்டு வரணும். எப்படி சொல்லி வளர்க்கணுமோ அதுபோல ஆண் பிள்ளைகளை சொல்லி வளர்க்கணும். வீட்டுல உள்ள பெண் பிள்ளை மட்டும் கூட அக்கா தங்கச்சி கிடையாது. மற்ற பெண்களும் அப்படித்தான் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு ஆண் பிள்ளைகளுக்கு எப்போ ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணுங்க. பெண் பிள்ளைய மட்டும் சொல்லி கொடுத்து வளர்க்கக்கூடாது, ஆண் பிள்ளையும் வளர்க்கணும். எனக்கு எங்க அம்மா நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். நான் அந்த பண்பாடு இல்லாதவன் அல்ல. புறப்பட்டு வரும்போதே எங்க அம்மா சொன்னா நீ போறது போற ஒத்தையா போய் ரெட்டையா வாப்பான்னா. நான் கூட ரொம்ப நேரமா அங்கே இங்க வர வரைக்கும் யோசிச்சேன். என்ன ஒத்தையா போய் ரெட்டையா வச்சு எதை சொல்லிருப்பான். 3ஆவது வருஷம் இல்ல வச்சோங்க. ஆமா ரொம்ப அறிவுத்தானது. அதுக்கு என்ன ஒரு ஆண் குட்டியை மான் குட்டியை பிடிச்சிட்டு போவானே. இதுதான் ஒண்ணு பார்த்து அந்த குட்டி வந்துடும். இல்லைன்னா நீங்க மொத்தம் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களால பிடிக்க முடியாது. நான் 7000 குட்டி உங்களுக்கு பிடிச்சிட்டாரு. அந்த ஒப்பந்தத்துக்கு வரல. குட்டி இருக்கு நிரூபிக்கிறேன். நீங்க நிரூபிச்சா கூட அது இல்லாம போய் மாதான் இருக்கும். தேடி வந்து உண்மைக்கு மானம் உண்மைக்கு
அடிக்காத வாடிக்கு வராதா? ஒரு மணி ஒன்னே சுத்துதான் நம்ம வேணுது. ரொம்ப யோசிக்காரு என்ன ஏன் கிட்ட வர்றாருன்னு. ஏன் இருந்தா வந்து வரத்தானே செய்ய. திருமணம்னு பெண்களுக்கு கல்யாணம்னா திருமணம். மீனாட்சி கல்யாணம், சாவித்திரி கல்யாணம், திருக்கல்யாணம் எல்லாமே பெண்கள் பெயராலே வருது. ஏன் மனம் எங்கேயா இருந்து கிடைக்கும்? மலரிடம் இருந்து. பெண்கள் மலர் போன்றவர்கள், ஆண்கள் வண்டு போன்றவர்கள். அதான் சொன்னாரு, இயற்கை பெண்களின் கூந்தலின் மனம் உண்டா, செயற்கை வாசனை திரவியங்கள் பூசுவதால் மனம் உண்டா, நெற்றிக்கல் திறப்பின குற்றம் ஊட்ட என்று சொப்பனாவர் பிறந்ததையா சொன்னாரே. நான் கேட்கிறேன், இயற்கையில மனம் உண்டா இல்லையா? இயற்கை மனம் உண்டு நிரூபிச்சார். நிரூபிச்சார். அதான் தத்துவம் என்று போய் சொன்னா தமிழுக்கு உண்மை என்று சொன்னார். கடைசியா எங்க பிரச்சனை வந்துச்சு? எங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தாரு ஈசன். நீ அன்றாட வணங்குவிய ஈசன் அவளுக்கு இடப்பக்கமாக இருக்கும் உமையவள் தலையிலும் முடியிலும் அதானோ? ஆமா, நான் அன்றாட வணங்கக்கூடிய ஈசனுடைய இடப்பக்கமாக இருக்கக்கூடிய உமையவள் அவளுடைய கூந்தல்ல இயற்கை மனம் இல்லைன்னு என்ன சொல்லிருக்கணும் தெரியாதுன்னு சொல்லிருக்கணும். அந்த ஆளுக்கு கோவம் வந்துச்சு. என் முன்னாடி கூந்தல்ல மணக்குன்னு எனக்கே தெரியல, உனக்கு அப்புறம் தெரியும். ஆமா, எனக்கு தெரியாதியா, அது எப்படி எனக்கு தெரியும், சொப்பனாவுக்குள்ள தெரியும்னு சொல்லிருக்கணும். இப்படி சர்ச்சைகளை உற்பத்தி பண்றாரு. அங்கம் புளிதுபட அறிவாள் தீபூசி பங்கம் படபட கால் பரப்பி சங்கரனை கீழ்கீரன் இருக்கும் நக்கீரனா என் பாட்டில் குற்றம் காணத்தக்கவன். அச்சாம் பாருங்க அடுத்த வார்த்தை. சங்க இருப்பதெங்கே குளம் சங்கரனார் கேது குளம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அறவே முன் போல் இறந்துண்டு வாழ்வது. தமிழ் என்ன செய்யாது, தமிழ் என்ன கொடுக்காது. தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு. முருகனிடமே சொன்னாலும் அவை கிளவி நிறைய இருக்கு. இப்ப சொல்லுங்க, நிறையாவும் சொல்லுங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். என்ன? ஆம்பளை பிள்ளைட்ட வயசு கேட்கக்கூடாது, ஆம்பளை பிள்ளைட்ட வருமானத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வருமானத்தை கேட்கணும் இல்ல, நான் சொல்லுவாங்கன்னு சொல்றேன். நான் கூட வருமானம் எவ்வளவுன்னு சொல்றேன். உங்களுக்கு வயசு நான் சொல்லி இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு சும்மா சொல்றேன். 29. இது வரைக்கும் அடையாளம் தெரியாம இருக்கீங்க. அடையாளம் தெரியாம யாருக்கு? 29 வயசு ஆச்சுங்க. 29 வயசு இருந்து ஏன் உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு கேட்டேன்னா, அடையாளம் தெரிஞ்சே இருந்தாலும் நாங்க சொல்லணும். பெண்கள் கொண்டு தெரிந்தும் தெரியாமல் குணத்துல எந்த இடத்த சபையில எதை தெரிஞ்சிருந்தாலும் பெண்கள் அது தெரியாதமா தான் நடந்துக்கணுமா? உங்க மாதிரி ஒரு நடிகை பார்க்க முடியாது. உண்மையா தாங்க அடையாளம்
ஞானத்தை ரெண்டு வகை ஞானம். ஒன்னு அபர ஞானம், ஒன்னு பரம ஞானம். ஒன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறது, ஒன்னு அனுபவப்பட்டு உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த ரெண்டு ஞானங்களை இந்த மார்பில தாங்கி நெஞ்சில அப்படி நிமிர்ந்து நடந்து வந்தா திட்டம் கொண்டு போயிட்டு
என்ன ஒரு கொடுமை உங்க எல்லாருக்கும் நல்ல விஷயம் தெரியல. புண்ணியவதி எனக்கு சித்தி, நான் உனக்கு மயன் ஒழுக்கமா சொல்ல சித்தி. எங்க ரோஸ் சட்ட மாமாவை காணாமடி அரசியல் பிள்ளைக்கு வாயே. ஓ அது இருக்காரா? ஒரு பாட்டு கூட பாடுமா? பாட்டுக்கப்ப இதே ஒரு சில மசாலா கட்ட எக்கா திரும்புங்க ஆத்தாரி எல்லாம் போடுவோமா? தொண்டை இருக்கிறாங்க பயப்படல. நீ எதுக்கு தொண்டையை பத்தி பயப்பட போற? என்ன தொட்டு தொட்டு தாளாட்டே மதியட்டு போச்சுடா. நீங்க குளியெல்லாம் ஒருத்தி குத்தல் நீ தானே இப்ப பண்ணிட்டு இருக்க. சத்தம் கேட்டது. வா தாயாளி கிளம்பி வருது இல்லையா? தமிழ வளர்க்கறது வயசான தாத்தா நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டே கிடைக்கிற
நம்மள தானே வைக்கிறோம். இங்கிட்டு வா. நில்லு மாமா, நீங்க நில்லு மாமா. நான் சொல்றேன். காலியா. ஆமா. வயசான காலத்துல இமயமலையில இருந்து அப்படியே வர்றேன். எங்க மலை பெருசு பெருசா பாத்தீங்க, அந்த மலையில இருந்து வந்திருக்கீங்க. தெரியுமில்ல. அந்த பிடிங்க மாமா, பிடிங்க. என்னடா ரொம்ப மோசமா இருக்கு. சித்தூருக்கு போனேன், நம்பியை பார்த்தேன். நம்பியை பத்தில கவுண்டம் பண்ணி பார்த்தீங்களா? நம்பியை பத்தியா, நம்பி கம்பியை பத்தியா? நம்பித்தான் பாக்குறேன். சரி சரி. நம்பிக்கை இல்லாம போயிடாம பாத்துங்க. கை வைங்க. அப்புறம் கடைசியா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தான் போடுறோம். வள்ளிதான் செருப்பு கடிச்சு போடுவாங்க. என்னடா ரொம்ப வள்ளி நகைச்சி உள்ள இருக்கு. விருச்சிக ராசியா இருக்குமோ? விரிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க கும்ப ராசி. நல்லா நம்ப போயிருந்தாங்க. நான் தான் நடுவுல நல்ல மணி ஃபுல்லா வரேன். பத்தோட பதினொன்று அப்படித்தான். சரி சரி, நான் அப்படி போகக்கூடாது. நீங்க தான் நல்ல மாத்திரை வாங்கி கொடுக்குறேன். தங்கச்சியை கூப்பிட சொல்றேன். மாத்திரை வேணும். எதுக்கு மாத்திரம் வேணும்? எதுக்கு? இலக்கணத்துக்கு மாத்திரம் வேணும். இந்த லக்கணத்துக்கு இப்ப தங்கச்சி வருது. தங்கச்சி அண்ணே, என்ன யார் இந்த தாத்தா? ஏய் வயசான தாத்தா தக்கார கவனிச்சு விடுமா. நம்ம அப்பாவோட பழைய பாலியல் தாத்தா வணக்கம் தாத்தா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நானே கிட்ட பா தாத்தா, எதிரி விழுந்துருவேன். பார்த்து வலைய கள்ளம் டைய வைக்கவா? எங்க வந்தீங்க? இமயமலையில இருந்து வரேன். இங்க எதுக்கு வந்தீங்க? குமரி தீர்த்தாடலான்னு வந்தேன். இந்த வயசுலயா? இந்த வயசுல போய் குமரி தீர்த்தாடனா மூழ்கிட மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எம்பெருமான். என்ன பெத்தா அழகி குமரி தீர்த்தாவா? என்ன பண்ணுவே? போனதுக்கு அப்புறம் கேக்குறீங்க குமரி தீர்த்தா. சரி கன்னியாகுமரி தீர்த்தாடலான்னு வந்தேன். அப்ப இந்த வழியா நம்ம போவாங்களே. பக்கத்துல வந்துட்டேன். அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு ஓஹோ, மேல பார்த்தேன். அப்புறம் ஊம குத்தாங்க. வயசான கத்தாங்க சங்க ஏறி எத்து பசி அதில் பூரி பசி. அப்படியா? அப்படின்னா தெரியாது தெரியாது. ரொம்ப நாளாச்சு. இந்த சின்னதுல பார்த்தது. சின்னது ஆமா. இங்க பாருங்க, இங்க சின்னதுதா. உடனே ஒரு தேவை களைப்பா இருக்கு. அதனால என்ன பண்ணுது? கம்பி வளர்க்குது, கம்பெல்லாம் வழுக்குது. வழுக்குது. பசியால் உடல் வலிந்து கொஞ்சம் இந்த தேனு தினை மாவு மாவு உருண்டை உருட்டியா? உருண்டை உருண்டை வச்சிருக்க. எத்தனை உருண்டை இருக்கு? 4 உருண்டை இருக்கு. எனக்கு 5 உருண்டை 6 உருண்டை இருந்தாலும் தெரியும். உருண்டை நல்லா தின்னீங்க. உங்களுக்கு நக்க தெரியுமா? என்னடா தெரியல. மண்டி ஒரு மண்டி என்னடா இதோ ஒரு மாதிரி விஷ்ணு டே கூட்டா நக்குறதுக்கு நல்லா இருக்கு தாத்தா. என்னடா அது? ஆமா உங்க தேர்தல் அதிகமா இருக்கும். நல்லா நில்லுங்க. செண்பகம்
காலகாத்தால வெக்கம் வேற வந்துச்சு. அவன் போற பண்ண பையன் அவன் தனி சாப்பிடுறான் தீர்த்தம் இருக்கு ரெண்டு கடையில உருண்டை இருக்கு நீ எதை சாப்பிட்டு வர முடியல எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொடுத்தாலாம் அந்த கட்டை போகாது. ஏகப்பட்ட வண்டிகிட்ட தான் வாங்கி தின்னு அதெல்லாம் இருக்காப்ப என்னடா அவருக்கு உட்கார மாதிரியா கம்பிக்கு சேதாரமான போது கம்பி கொத்தலாம் நீ தேவை ஊத்தி கொடுப்ப தாத்தா. நீ என்ன பணம் பெற பொந்துக்குள்ள மண்டை விட்டு இப்படி வாங்கி பழக்கமாச்சா? அதனாலதான் உன் கம்பி செல்ல உன் தம்பி வயசானவரையா குடும்பம் குடும்பம் வயசான அப்படியே நில்லு நான் பத்திரமா கொடுத்துட்டு நீ வாங்கி கம்பம் வரணும் அவர் கம்பம் நிற்கிறாரு என்னமோ கடைக்கு என்ன இப்படி போயிடுச்சு. அப்ப மட்டும் இருந்துச்சா? அந்த பிள்ளை நீங்க தாண்ட முடியாது. ஆனா ஒன்னா மாதிரி ஆடுறதுக்கு முயற்சி பண்ண யாரும் பார்த்ததில்லை அப்படியா பெரிய பெரிய கால்வாய் தாண்டி இருப்பீங்க. ஒன்னே ஒரு தாத்தா மட்டும் நீ பத்திரமா இருடா. நான் அதெல்லாம் அந்த இடத்துல தாண்டி போயிட்டேன். நாங்க ரொம்ப சிரமப்படுறோம். சொல்லுச்சு தாதா தெரிவி நல்லா குறி பாப்பீங்க. அதுல விழுந்து தப்பிச்சு நிற்கிற குறி பாப்பீங்க. புரியுவா பண்ண வயசானவன் இல்லையா? நம்ம நமக்கு ஜெயராஜ் தான் இருக்கு குறி பாக்குற கதையா சாதகம் பாப்பேன்னு சொல்லி கை ரேக சாசம் ஏன் குறிய பாருங்க. குறி என்னடா மடங்கி போய் கிடக்கு. மெனக்கெட்டு போயிருந்தே போடல என்னடா அது உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. சீக்கிரம் சரியாயிருக்கு, கவலைப்படாத. முருகன் உனக்கு அருள் இருக்கு. அந்த முருகனுடைய திருவருளால் நல்லா வந்துருவேன்.
கொஞ்சம் இந்த பிள்ளைய விட்டு எட்டியே ஏய் தாத்தா இந்த பிள்ளை பாருங்க பொய்யா சொல்லிக்கிட்டு. ஏய் தாத்தா எத்தனையோ பொரிய பார்த்திருப்பேன். ஆமா நான் எப்ப சென்ன பிடிச்சிருக்கா காரக்குடி புதுக்கோட்டையில இருந்து காரக்குடி புதுக்கோட்டையில இருந்து கொண்டு சொல்றா என் குறிய பாரு இந்த புள்ளியை இப்ப பிடிச்சா நீங்க பாக்குறீங்க. ஏற்கனவே பார்த்தா பார்த்து இருந்தாங்க. நீ குறி பாக்குறேன்னு சொல்லி நான் நல்லா விரிச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. எனக்கு 3 கை இருக்கு. நீ எந்த கை இருந்தாலும் பார்த்து வைப்பேன். கையை கொடுத்தா சாமியாட்டா பாத்து கையை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாது அழிஞ்சிருச்சு. உனக்கு ரேகாவத்தை தேவையில்லை முகத்தை பார்த்தா சொல்லி தெரியுது சங்கத்துல 10 பேர் ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்காங்க. கணக்கு போட்டு சுத்துவாங்க. சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. எனக்கா ஆமா. சரி என்ன ஜாபா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நீ நல்லா இருப்ப கவலைப்படாத. ஆடு மேல ஆடு ஏறுது மாடு மேல மாடு ஏறுது. நீ மாடி மேல மாடி வச்சு கட்டி எல்லாமே நம்ம மேல யாரும் ஏற மாட்டேங்கிறாங்க. என் தங்கச்சிக்கு நல்ல ஜாதகமா பாருங்க. கற்பனை சொல்லிடுவோம். தாத்தா எனக்கு கை பார்த்து கைய பாரு வயசான சொன்னா நல்லதே நடக்குது. ஏன் அங்க நின்னு சொன்னாத இங்கேயும் கேட்கணும். வாடி மங்க ஏறாத இது தெரிச்சு போயிருவாச்சுக்கோ. தாய் வைப்பாங்க. இங்க இருந்து பாரு வாக்கால தாண்டிக்கு போய் குடிப்பாங்க. தாய் ஏதாத்தா உங்க அனுமதி எத்தனை குறி பார்த்திருக்கீங்க நீங்க முன்னாடி நோட்டு மிச்சுப்பா. அந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்தணுமா? சும்மாவே தேடுவாங்க. என்ன செய்யறது? நம்ம நேரம் அப்படி இருக்கு. என்ன மாதிரி ஏன் தொடாம பார்த்தாடா? கண்ணு தெரியாது வயசான ஆளு. சரி சரி. நல்லா பிடிங்க தாத்தா. நல்லா பிடிங்க. மின்சாரம் அப்படியே நல்ல காம பண்ணே வீட்டுக்கு வச்சா நொறுக்கி ஒழுக்கமா வையா கை. ரேட்ட பேசி முடிங்க. குருமேடு சுக்கிரமேடு அழிஞ்சிருக்கான்னு பாருங்க நல்லா இருக்கு. இடையில ஒரு வாக்கியம் ராகு சூரியனை பார்க்கிறேன். நீங்க தப்பா பாக்குறீங்க. ராகு சந்திரனை பார்க்கிறேன். கேது சூரியனை பார்க்கிறேன். சனி என்னையவே பார்க்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா எடுப்பா இருக்கிறேன். எதனா பார்த்து சொல்றாரு ஜாதகம் எடுப்பாரு. ஐயா பார்த்தா தப்பு தப்பான ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறீங்க. விடுமா தாத்தா நம்ம ஒண்ணு செய்ய மாட்டோம் விடுமா பையனுக்கு தெரியும் பாருங்க. அப்படிதான் சொல்லிக்கிறாரு நீ விடுமா சதுரஞான குரவர்மானே மதுரகானம் ஒளிகள் பேசும் கதுரஞான குரவர்மானே வளரும் வருவரேக இது சொன்னேன் கலருகிறேன் கேரடிக்கே பெண்ணே வளரும் ரேகை கேக்குறேன் தெரியுதா நான் சொல்றது? பதிய நம்பி வேட்டையாடி பாரி வள்ளி கொடியதனில் பார்த்தடித்து மேவளத்தார் பாரில் தினை காத்திருக்கவே முடித்தார் நேரில் வீணை ஏந்தி முனிவர் வந்து விரும்பி பேசி போன பின்பு வீரவேதனை வந்தான் பாரில் வந்தேன் மிக ஆரவாரத்துடனே பாரில் இனிய கீத பாஸ்கரன் சொல் அணியும் மந்திரம் முருகன் மீது. இப்பதான் நீ கவனமா கேட்கணும். இனிய சொல் பாஸ்கரன் இனிய மந்திரம் பாஸ்கரன் சொல் அணியும் மந்திரம் முருகன் மீது இணையில்லாத காதல் கொண்டாய் மானே இல்ல தெரியல தப்பு தப்பா சொல்றேன். தப்பா சொல்றீங்க. இதுதான் உண்மை. என் தங்கச்சி யாரு காதலிக்கிறப்பா இணையில்லா முருகன் மீது இணையில்லாத காதல் கொண்டாய் மானே தாத்தா மீது இணையில்லாத காதல். போயா கிளா ஒண்ணு காதல் முகரை பாரு எனக்கு என்ன பேர் அழகே பொண்ணு காதலா என்ன அழகுக்கு பத்தாதா?
சீக்கிரம் கல்யாணம். அப்படியா? மாப்பிள்ளை எங்க இருக்காரு? நீ மனசார நினைக்கிறீல்ல? அவரே எப்படி வர்றாரு? இங்கதான் இருக்காரு. இங்க அண்ணே நான் மனசார நினைச்சு மாப்பிள்ளை இங்கதான் இருக்காரா? தங்கச்சி கல்யாணம் பண்ண போறவங்க இங்க இருக்காரா? அண்ணே அண்ணே நீ கூப்பிடுங்க ஒரு தடவை. பிரியப்பட்ட மாப்பிள்ளைன்னு கூப்பிடு என்னன்னு கேட்பாரு. அண்ணே நீ கூப்பிடு முதல்ல. மாப்பிள்ளை நீ கூப்பிடு பாப்போம். எனக்காக கூப்பிடுமா? ஹேய் மாப்பிள்ளை. அண்ணா நானே கூப்பிடவா? நீ கூப்பிடு. மாப்பிள்ளை. அன்பே. அண்ணே அன்பேன்னு கேக்குது. எங்க இருந்து சத்தம் கேக்குது மட்டும் தெரியலையே. உங்க ஆளுக்கு அன்பனை அடிச்சு எங்க ஆளுக்கு அரிப்பேன்னு கேட்டுச்சு. மறுபடியும் பாருங்க. மாப்பிள்ளை. பள்ளி. பள்ளின்னு கேக்குது. எங்க இன்னும் ஒரு வாட்டி கூப்பிடு. ஏய் இல்ல இவ வேற எங்கேயும் வாயிடுச்சு. ஓசி வச்சு கேட்கறாங்க. மாப்பிள்ளை. தங்கச்சி அண்ணே இந்த கழுத்து போய் தான் பேசுறேன். நான் மாப்பிள்ளை கூப்பிட்டு என் மனசுல இருக்க ஒண்ணே நான் நினைச்சேன். நீ எதுக்கே வள்ளிங்கிற? எனக்கு என்ன குறைச்சல்? உன்னை இப்படி அழகுல குறவா, ஆற்றல்ல குறவா, பேச்சுல என்ன குறவா? எல்லாமே போறது போயா. உன்னை எல்லாம் நாங்க கட்டி கொடுக்க மாட்டோம் தங்கச்சிக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. கட்டிக்க மாட்டேன். முடியாது, முடியாது. எதுக்கு பயப்பட மாட்டீங்களா? பயப்பட மாட்டோம்ல. காட்டுல இருக்குது இல்ல. காட்டுல தான் இருக்கு பயப்படும். உங்களே இங்க பார்த்துட்டு எதுக்கு பயப்பட போதும்? அசிங்கப்படுத்த நிக்கணும். புலி வந்தா, விரட்டி விட்டுருவோம். விரட்டி விட்டுருவோம். கரடி வந்தா, விரட்டி விட்டுருவோம். இன்னொரு மிருகம் இருக்கு. என்ன அதுக்கு முன்னுக்கும் தொங்கும் பின்னுக்கும் தொங்கும். என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு முகமா? நான் தியானம் பண்ணிக்கிறேன் மட்டும். எப்ப நாயகம் பெருமானே, பள்ளி என்னை திருமணம் செய்ய மறுக்கிறான். என் அண்ணா நீயே வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து திருமணத்தை நடத்தி தர வேண்டும். உன் பெயரை நான் சொல்ல போகிறேன். பள்ளி முன்னுக்கும் தொங்கும் பின்னுக்கும் தொங்கும். அப்படி என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் முறை மாதிரி எலி குச்சி கரெக்டா வண்டி. இல்ல இல்ல காண்டா இருக்காதானே? படிப்பாளிகளா இருக்காது. ஓந்தி காலு 2 4 தூணு மாதிரி இருக்கும் காலெல்லாம். டேய் புதுசுடா. ஏய் ராஜா ஊரையா? யாரே அது விளக்கு அது பிள்ளை கேட்டே என்னடா குரங்கு குட்டி மாதிரி இருக்கிறக்கா? யானோட பயமா? யாரே போச்சது ராதாசருக்கு யாரோட பயம். யானே வந்தா தூக்கி போட்டு மிதிக்கும். நீங்க விரும்பீங்க அந்த பிள்ளை ராதாச்செடி வேற மாதிரி உள்ள போட்டு அமுக்கும். யானை வராம இருக்கணும்னா உன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். என் தங்கச்சி யானை வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணி அதை கிளட்டு பண்ண போய் என்னை கல்யாணம் ஓ போகிற கட்டிங்க என் தங்கச்சி அழகுக்கு அந்த பிள்ளை அடிச்ச பெயிண்ட்டுக்கு நீ காப்பிட்டு வருவியா? கேவலப்பட்டேன். காலை என்ன கொஞ்சம் அது 8 கோடிக்கு நீ 1 கோடி. தாவணி கட்டிக்க மாட்டேன் போட்டாதா? அப்ப யானை போ. ஐயா, வேணாம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு. பண்ணி தோமா யானை விட்டு வருமா? சரி பண்ணிக்கிறேன். யானையா யானை போ சொல்லி. போ சொல்றீங்களா? ஏச்சு புத்தகம் லேட்டா தாவணி. நான் வாண்டா வரும் போண்டா போ. யானை வந்துருமே. இப்ப நீ எனக்கு சத்தியம் பண்ணி சொல்லணும். சத்தியம் பண்ணணுமா? திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சத்தியம் பண்ணு. அவர் சத்தியம் கேட்கிறாரே. பயப்படாத கல்யாணம் பண்ணி நீ பண்ணு ஃபர்ஸ்ட் நைட் அந்த பிள்ளையோட கொண்டு விடுவான். ஐயா. ஏன் வேலையை திருப்பிடுவானா? சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்ணு. சத்தியம். நான் வணங்கும் நான் வணங்கும். குன்றின் மேல் இருக்கும் குண்டி மேலையா நல்லா தெரியுமா? சொல்ல மாட்டுமா? குறைய மாட்டேன்னு இருக்க நீங்க ஐயா, பேச சரி, குன்றின் மேல் இருக்கும் கண்ணெல்லாம் செவக்குது. அண்ணே. அது சொல்ல தெரியாது. அப்படின்னு சொல்ல சதட்ட வரும். இருக்கும் அப்படி சொல்லி ஏய், எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, போடுறது. சொல்ற மாதிரி சொல்ல. நீ சொல்ல மாட்டேன். போய் அப்ப நான் போச்சு. அப்ப யானை வந்துரும். வேணாம். ஐயா, பக்கத்துல வச்சிருக்கேன். குன்றின் மேல் இருக்கும் வேற வசதியே இல்லை. சொல்லுங்க கண்டிப்பா. எல்லாரும் கம்முன்னு இருங்க, அதை கூட சொல்லல. அமைதியா இருங்க. நல்லா கேட்கல எல்லாருக்கும். இல்லையா? குன்றினா மலைதாமா ஏய், சொல்லுமா உனக்கு தான் கேட்டாங்க. குன்றின் மீது இருக்குமா நான் சொல்ல மாட்டேன். யானை குடிக்க அங்க வந்து என் தங்கச்சி கீழ இதெல்லாம் வராது. ரசம் கொஞ்சம் கூட குன்றின்னு தாத்தா எங்க அப்பா தெரியா வசம் தெரியாது. மாத்திக்கிறேன். மாத்தி சொல்லு.
இருக்கும் மலங்கிட்டு இருக்கும் குமர கடவுள் மீது குமர ஆணையாக கடவுள் மீது ஆணையாக கிழவனாகிய உங்களை கிழவனாகிய உன்னை கிழவியாகிய நான் இதுவே ஒரிஜினல் கேள்வி. கிழவனை கட்டினா அப்புறம் கிழவிதான் சொல்லுவாங்க அப்புறம் கிழவன் முன்னாடி தானே கிழவனாகிய உங்களை கிழவனாகிய உங்களை கிழவியாகிய நான் குமரியாகிய நான் கிழவியாகிய நான் குமரியாகிய நான் கிழவியாகிய நான் எப்படி கிழவனாகிய நான் திருமணம் செய்து கொள்கிறேன் உன்னை கொன்றேன். சத்தியம் சத்தியம் அது என்ன சொல்ல சொல்லுவோம். சத்தியம் ஒரு வாரம் வளர்ந்து போயிடுச்சு இல்லைன்னா இதெல்லாம் இப்படி இருக்காது நான் போய் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி பட்டு போகணும் சரி, சரி. வாங்கிட்டு மாலை தாலியோட தாலியோட சரி, சீக்கிரம் வந்துடுறேன் போடா. தங்கச்சி அழகா அழகா நீ நம்ம சாமியை கும்பிடுத்த பிரச்சனை எல்லாம் போயிடும் ஆமா, நீ கிளம்பி உள்ள கும்பிடுத்த. இடையில ஏதோ பிரச்சனை பண்ண வந்துட்டா. வந்திருக்கேனே. அதனால சாமியை கும்பிடுத்த இந்த கும்பிடுறதுலாம் செந்தூர் முருகன் கோவிலிலே நடத்திய நாடகங்களிலே லட்சுமி நாராயண ஒரு நாடகம் ஒன்று. காலையும் நானே, மாலையும் நானே, மதியமும் நானே. தாங்களை அடைய வேண்டும் என்றுதான் இப்பிறவி எடுத்து 5 வயது முதல் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். பிடித்தது. இருந்தாலும் இதற்கு முன்னாடியே வந்திருக்கலாமே இந்த கோலத்துடன் இப்படியா என்னிடம் வந்து நாடகம் ஆடுவது? மகளை அறிவதற்காக நடத்திய நாடகம். தாங்களை அடைய வேண்டும் என்றால் எனக்கே முதல் இடமும் முதல் தர்மம் எனக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஆரோ இரண்டாக இருந்தாலும் தர்மம் முக்கிய உடல். அதனால நீ கேட்டது போல இந்த உலகம் உள்ளளவு இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் உன் பெயரை முதலில் வைத்து வள்ளி தெய்வ யானை சமேத சண்முகநாதன் என்றே அழைப்பார்கள். நாடு சம்பளம் காமராஜரே கடவுளிந்து வணங்குவோம், கண்கண்ட தெய்வமாக போற்றுவோம். காமராஜரே கடவுளிந்து வணங்குவோம்,
நாடக ரசிக பெருமக்களுக்கும், நாடகத்தை காண வந்த நாடக சுற்றுவட்டார ரசிக பெருமக்களுக்கும், நாடகத்துக்கு காவல் பணி புரிய வந்த உயிர் காவல்துறை அதிகாரிகளுக்கும், ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும்னா அது ஒளிபெருக்கின அன்பனை சொல்லவே வேண்டியதில்லை. எப்பவுமே அருமையான முறையில் தொழில் பயத்துடன் சிறப்பான ஒளி என ஒளிபெற்றுக் கொடுத்த நம்முடைய காளீஸ்வரன் ரேடியோக்கு ஒளிபெருக்கியதாருக்கும், இதில் பணி வந்த அன்பு ஆபரேட்டர்களுக்கும், உரிமையாளர்களுக்கும், மேலும் இந்த நாடகத்தை ஆண்டுதோறும் அமைப்பதற்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற நமது கிராமத்தை சேர்ந்த சத்திய நாடார்குலத்தை சேர்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மேலும் என்னுடைய அன்பன் தருமரன் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலைஞர் சார் நன்றி கூறி இந்த காளியனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க இல்லாமல் இறைவனை வேண்டி எங்களுடைய நாடகத்தின் இரு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அவ்வளோ ஸ்வீட் பீரியடா கையை வச்சிருக்க மோட்டுமா Thank you.